நம்ம தொடர்ந்து கவர்மெண்ட்டுடைய அப்டேட் ஸ்கீம்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு மகளிர் உரிமை தொகையை பற்றியான அப்டேட் தகவலை பார்க்கலாம். மகளிர் உரிமை தொகை அப்படிங்கிறது இதுவரை எல்லாருமே 1000 ரூபாய் தான் வாங்கிட்டு இருக்காங்க. அதுலயும் நிறைய பேருக்கு கிடைக்கவே இல்லை. கிட்டத்தட்ட 2.5 கோடி பேர் இதுக்கு எலிஜிபிள்னு சொன்னாலும் கூட 1.25 கோடி பேருக்கு தான் இந்த காசு கொடுத்துட்டு இருக்காங்க. அதே சமயத்துல இன்னும் எங்களுக்கு வரல, எப்பதான் அப்ளை பண்றது, நாங்க அதை வாங்குறதுக்கு என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு மக்கள் பல இடத்துல மனுக்கள் கொடுத்துட்டு இருக்காங்க. அதாவது பாத்தீங்கன்னா எங்கெல்லாம் டிவிக்கு கூட்டம் நடக்குதோ, எங்கெல்லாம் மினிஸ்டர்ஸ் எல்லாம் இருக்கிறாங்களோ அந்த இடத்துல எல்லாம் பூந்து மக்கள் எல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. அதுக்கு கூட பாத்தீங்கன்னா இப்ப அமைச்சர் என்ன அறிவிச்சிருந்தாரு, யாருமே மகளிர் உரிமை தொகை மனு கொடுக்கறதுக்காக வெயிட் பண்ணாதீங்க, இப்ப அதுக்கான வேலை நடைபெறல, உங்களுக்கு அதுக்கான வேலை நடைபெறும் போது நாங்க என்ன பண்றோம் அனௌன்ஸ் பண்றோம்னு சொல்லியிருக்காங்க. இப்ப ஜெகதீஸ்வரி அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, நமக்கு வந்திருக்கக்கூடிய தகவல் படி பார்க்கும்போது இன்னும் பட்ஜெட் ஒதுக்கல, பட்ஜெட் ஒதுக்கும் போதுதான் நாங்க இதை செய்ய முடியும். அதாவது மகளிர் உரிமை தொகை பணம் 2500, அதே மாதிரி வேலையில்லா பட்டதாரிக்கான 4000 ரூபாய் பணமும் இன்னும் நாங்க கொடுக்க ஆரம்பிக்கல. அதனால அதுக்கான மனுவெல்லாம் இப்ப நீங்க கொடுக்காதீங்க. இப்போதைக்கு பாத்தீங்கன்னா ஃபார்ம் ஃபில்அப் பண்றதோ பாத்தீங்கன்னா ஆன்லைன்ல அவைலபிளாவும் இல்ல, ஆஃப்லைன்லயும் அவைலபிளா இல்ல. இப்போதைக்கு நீங்க செய்ய வேண்டியதுல யாரெல்லாம் வாங்கிட்டு இருக்காங்களோ அவங்கள நேரடியா தேர்ந்தெடுத்துப்போம், யாரெல்லாம் வாங்காம இருக்காங்களோ அவங்கள எலிஜிபிலிட்டி லிஸ்ட்ல இருந்து எடுப்போம். அதாவது ரேஷன் கார்டுடைய அடிப்படையில எடுப்பாங்க. மகளிர் உரிமை தொகை வாங்குறதுக்கு என்ன ரேஷன் கார்டு இருக்கணும்னு பாத்தீங்கன்னா அரிசி ரேஷன் கார்டா இருக்கணும். நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், AAY, PHH, NPHH இந்த 3 ரேஷன் கார்டுடைய அடிப்படையில தான் என்ன பண்ணுவாங்க, அவங்க மகளிர் உரிமை தொகையை தேர்ந்தெடுக்கிறாங்க. அந்த ரேஷன் கார்டு இருக்கிற எல்லாரையுமே பட்டியலில் இருக்க போறாங்க. அது இல்லாம வாடகை வீட்டுல இருக்கவங்க கன்சிடர் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி வாங்கிட்டு இருக்கிறவங்க, இனிமேல் வாங்க போறவங்கன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே என்ன பண்ண போறாங்க, ஒரு லிஸ்ட் தயாரிக்க போறாங்க. அதுலயும் கடைசியா 2 தடவையா அப்ளை பண்ணிருக்காங்க. அதாவது முகாம்கள் நடத்தப்பட்டு அதுல போய் அப்ளை பண்ணி எங்களுக்கு வேணும்னு கேட்டு ரிஜெக்ட் ஆனவங்க எல்லாம் மறுபரிசீலனை பண்ணிட்டு இருக்காங்க. மறுபரிசீலனை வேணா பாத்தீங்கன்னா இப்போது ரொம்ப ஒரு தீவிரமா நடந்துட்டு இருக்கு. அந்த மறுபரிசீலனை லிஸ்ட்ல இருந்தும் பாத்தீங்கன்னா ஒரு சில பேரை எடுத்துப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எதுவுமே இல்ல, எனக்கு இப்பவே வேணும் அப்படின்னு சொல்றவங்க, என்னால இப்ப ஃபார்ம் ஃபில்அப் பண்றதுக்கு ஃபார்ம் அவைலபிளா இல்ல, நான் என்ன பண்ணணும்னு கேக்குறவங்களுக்கு அதிகபட்சம் பாத்தீங்கன்னா ஆன்லைன்ல நீங்க என்ன பண்ணலாம், கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். அதாவது CM உடைய அந்த போர்ட்டல்ல நம்ம என்ன பண்ண முடியும்னா, எனக்கு இந்த ஒரு தேவை இருக்குது, எனக்கு மகளிர் உரிமை தொகை கிடைக்கவே இல்லை, நான் அப்ளை பண்ணி ரிஜெக்ட் ஆயிடுச்சு, இல்ல நான் அப்ளை பண்ணவே இல்லை, நான் உண்மையாலுமே தேவையுடையவராக இருக்கிறேன், எனக்கு இந்த தகுதி எல்லாம் இருக்கு. அதாவது கவர்மெண்ட் என்ன சொல்லுது, உங்களுக்கு வருஷத்துக்கு வருமானம் குடும்பத்துல ஒருத்தவங்க தான் சம்பாதிக்கணும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா நீங்க யாருமே உங்க குடும்பத்துல கவர்மெண்ட் ஜாப் இருக்கக்கூடாது, IT பே பண்றவங்களா இருக்கக்கூடாது, கார் வச்சிருக்க கூடாது, சொந்த வீடு இல்ல, இந்த மாதிரியான அடிப்படையில நீங்க என்ன பண்ணும் கொடுத்தீங்கன்னா அந்த மனுவை பார்த்துட்டு ஆன்லைன்ல கொடுங்க, நேரடியா கொடுக்காதீங்க, நேரடியா கொடுக்க வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. ஆன்லைன்ல நீங்க போட்டீங்கன்னா அதை வச்சுட்டு அவங்க பார்த்துட்டு உங்களை கன்சிடர் பண்ணுவாங்க சொல்லியிருக்காங்க. அதுக்குன்னு போட்ட உடனே கிடைச்சிருமான்னு கேட்டா கிடைக்காது. ஏன்னா பாத்தீங்கன்னா அவங்க ஒரு குரூப் ஆஃப் பீப்புளை இனிமேல் தான் செலக்ட் பண்ண போறாங்க. இதுவரையும் செலக்ட் பண்ணவங்களுக்கு இதுவரையும் கடந்த ஆட்சியில வாங்கினவங்களுக்கு மட்டும்தான் அந்த பணம் வந்து கொண்டிருக்கு. அதை பத்தியான அப்டேட் வரும்போது நம்ம தெரிவிப்போம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.